விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பேஜ் நம்பர் 334. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும், சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இனி இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எபேசு என்ற இந்த பட்டணமானது எருசலேமிலே இருந்து 1812 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். ஹவு மச்? 1812 கிலோமீட்டர்ஸ் ஆவே. இந்த ஜெருசலேமிலே இருந்து இருக்கிற இந்த பட்டணம் அந்த நாட்களிலே 2வது நூற்றாண்டிலே 4வது பெரிய ஒரு பட்டணமாய், ரோம் தேசத்திலே 4வது ஒரு பெரிய பட்டணமாய் எண்ணப்பட்ட ஒரு பட்டணம்தான் இந்த எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்திலே இன்னைக்கு நம்ம முதல் வசனத்தை நாம் கூர்ந்து பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தமது கரத்தில் ஏந்தி கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த தேவன் அங்கே யோவானுக்கு அவர் காட்சி அளிக்கும் பொழுது அவன் பார்த்த அந்த தோற்றமே பார்த்தீங்கன்னா 7 நட்சத்திரத்தை கரங்களிலே ஏந்தினவராய், மற்றும் நம்ம பார்க்கிறோம் குத்து வழக்கின் மத்தியிலே உலாவுகிறவராய் யோவான் பார்க்கிறார். இந்த ரகசியம் என்ன? இந்த 7 நட்சத்திரம் என்ன? இந்த குத்து விளக்கு என்ன என்பதை நீங்கள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்கு 7 சபைகளாம் என்று சொல்லு. அப்போ முதலாவதாக இங்கே நாம் பார்க்கிற காரியம், தேவன் அந்த 20வது வசனத்திலே அவர் சொல்றாரு, இது ஒரு ரகசியம். என்னவா? இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? அவருடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஒரு ரகசியம். யாருக்கும் தெரியல. ஆனால் தேவன் தேவ ஊழியர்களை எங்கே வைத்திருக்கிறார்? இங்க இருக்கிற விசுவாசிங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஊழியக்காரங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியறதே இல்லை, கனப்படுத்துவதில்லை, மதிக்கிறது இல்லை. சில இடங்களெல்லாம் வாங்கய்யா வாங்கய்யான்னு வாங்க, அங்கே போயிட்டா நம்ம தான் முதல் ஆளாக இருப்போம். 7 மணிக்கெலாம் வாங்கய்யா, உடனே நீங்கள் வந்து தான் ஜோம் பண்ணி ஆரம்பிச்சலான்னா 7 மணிக்கு போனால் எங்களை 8:30 மணி வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சுன்னுப்பாங்க. எங்கள் மாமா வரல, எங்கள் மச்சான் வரல, எங்கள் தாத்தா வரல, சும்மாவே உட்காந்துன்னு இருப்போம். சில இடங்களில் போனால் அப்படியே கூட்டம் கூடி திடீர்னு பார்த்தா பாஸ்ட் எங்கே இருக்கிறான்னு நம்மளே தேட வேண்டியதான். எல்லாம் இச்சு கிச்சு அப்படியே தள்ளி ஒரு வாரத்தில் நிற்க வச்சுட்டு இருப்பாங்க.
எங்க பாஸ்டர் கூப்பிடுங்க, பாஸ்டர் கூப்பிடுங்கன்னா இங்கே தான் இருக்குங்க, இங்கே தான் இருக்கிறேன். தேடி கண்டுபிடிச்சாலும் பாஸ்டர் காணவே முடியல. வந்த ஊழியக்காரரை நல்லா விசாரித்து அவர்களை கனப்படுத்தி என்ன பண்ணுறதில்ல, அனுப்புறதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ ஊழியர்களை தேவன் எங்க வச்சிருக்கிறார்? எங்க வச்சிருக்கிறாரு? கரத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்க. அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதை சொல்லுறதுக்கு தான். இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்னவென்றால், இந்த அலைந்து கொண்டு இருந்த அந்த வான சாஸ்திரிகள் எங்கே போகணும், எங்கே அவர்கள் கடவுளை கண்டுபிடிக்கணும், எங்கே அவரை வணங்கணும் என்று அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தது எது என்றால் ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவ சபையிலே தேவன் ஏன் நட்சத்திரங்களை ஏன் கையில் வச்சிருக்கிறார்னா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அங்கே இருக்கிற சபைக்கு பயன்பட வேண்டிய ஒரு கருவி கர்த்தர் கரத்தில் இருக்கிறார். எதற்காக அவர் கரத்தில் வைத்திருக்கிறார் என்றால், நான் சொன்னதை போல மத்தேயு 2:9-10 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வழிகாட்டும்படியாக. இதை தேவன் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லல, தேவன் எபேசு பட்டணத்திலே இருக்கிற தூதனுக்கு தான் சொல்லுகிறார். இந்த சபைக்குள்ளே இருக்கிற கேடு என்ன? நீ மனம் திரும்பணும், உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், இல்லை என்றால் உன் வழக்கு தண்டை நான் மாற்றி போடுவேன். இதையெல்லாம் சபையிலே எல்லாருக்கும் சொல்லல, தேவன் அந்த தூதை அங்கே இருக்கிற ஊழியருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற உங்களுக்கு ஒரு தூதன் அல்லது தூதை சொல்லுகிற தேவ மனுஷனுடைய வார்த்தை மிக 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 முக்கியமான ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஆராதனை நீங்கள் யோசிச்சு பாருங்க, வரவங்க தான் நீங்கள் எல்லாரும். இந்த மெசேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் உள்ள இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி கூட அம்மா என்னை கூப்பிட்டு சொன்ன நல்ல மெசேஜ். இன்றைக்கி காலையில் விடுதலையை குறித்து தலைமை போதகர் பேசினாங்க. முடிவில் அநேகர் முன்பதாய் கடந்து வந்து விடுதலைக்காக ஜெபித்து கொண்டாங்க. அநேகர் கண்ணீரோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அம்மா இப்படி என்னை இடித்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். எல்லாம் எங்கே போகிறாங்க வெளில? கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த தூதை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்கள இருக்கவே விடுகிறது இல்லை. எப்படியாச்சும் கலகம் உண்டாக்கி ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அப்படியே உட்கார முடியல. ஃபோன் வந்துடுது, இல்லை குழந்தை அழுது, ஏதோ ஒரு காரியம், சபையிலே இருக்க முடியாதபடி. இன்னைக்கு காலையில் ஐயா சொன்ன காரியம், 18 ஆண்டுகளாய் தேவ ஆலயத்திலே இருந்த ஒரு ஸ்திரீ. அங்கே ஆராதனை நடக்குது, பாட்டு நடக்குது, தேவ செய்தி நடக்குது, ஆனால் தலையை நிமிர்ந்து பார்க்க முடியல. அவங்களுக்கு உலக காரியத்திலே தான் இருக்கு கண், பூமியே தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, மேலே தூக்கி பார்க்க முடியல. அவர்களுக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்துல இருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை ஐயா சொன்னாங்க. 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா என்ற அற்புதம் நடக்கிற ஒரு இடத்துல ஒருவன் இருக்கிறான். தேவ தூதன் கடந்து வருகிறான், குளத்தை கலக்குகிறான். ஆனா 38 வருஷமா இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் மிராக்கிள். அவனுக்கு அற்புதம் நடக்கவே இல்லை. இயேசு வந்து கேட்கிறார், சுகமாகணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? அப்ப 38 வருஷமா அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. வேடிக்கை பார்க்க வந்து இருக்கிறான். அவனுக்கு சுகமாயிடுச்சு. அப்பா சிரிச்சின்னு போறான, ஃபேமிலியெல்லாம் வந்துட்டாங்களே பாரு, அவன் எவ்வளோ தூக்கின்னு வரான், இங்கே இருக்கலான்னு இருக்கிறானா. கூட்டத்தை கூட்டி கொண்டான், பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிச்சு. ஏசு கேட்கிறார், நீ எழுந்து போக விருப்பமா இருக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் தேவ ஆலயத்தில் இருக்கிறாங்க. 38 வருஷம் காத்திருக்க வேண்டும் என்று அல்ல, முதல் நாளிலே. அங்க சொல்லப்படுது, முதலாவது இறங்குறவன் எவனோ, முதல்ல யாரு ரியாக்ட் பண்ற அந்த தேவ தூதன் அங்கே கலக்கும் பொழுது, இது எனக்காக தான், என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று ஒருவன் அந்த வார்த்தையை தனக்கென்று ஏற்றுக்கொண்டு முதலாவது செயல்பட்டா மிராக்கிள் இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவ ஊழியர்களை கரத்தில் வைத்து இருக்கிறார். நான் உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தேவ தூதனை அல்லது ஊழியரை தேவன் கரத்தில் வச்சிருக்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டுருந்தான். என்ன பாஸ்ட் மட்டும்தான் கம்யூனியன் கொடுக்கணுமா? என்னது? ஏன்னா இப்போ கர்த்தர் எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க? ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக ஆக்கிட்டாங்களே. பாஸ்ட் மட்டும்தான் கம்யூனியன் கொடுக்கணுமா?
பாஸ்ட் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணுமா? பாஸ்ட் மட்டும்தான்? ஐயாவும் நானும் அமெரிக்கா தேசத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒருத்தர் ஏறக்குறைய ஒரு 1000 ஏக்கர் லேண்டு ஓனர், பெரிய பெரிய மாடுங்க. அந்த மாட்டு கொம்பை பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபேன்லேருந்து இந்த ஃபேன் வரைக்கும் இருக்கும். மாடு இவ்வளோ தான், இந்த அகலத்தில் இருந்தால் கொம்பு அவ்வளோ தூரம் இருக்கும். அவர் அந்த டோரில் அப்படியே மாட்டி வச்சிருக்கிறார், பெருசாக பெரிய டோர் அப்படியே மாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் ஐயா கிட்ட வந்து சொன்னார், என் பையனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன் பின்னாடி ஸ்விம்மிங் பூலில் அப்படின்னார். உடனே ஐயா சொன்னார், நீ ஞானஸ்தானம் கொடுக்கல, உங்கள் பையனை குளிப்பாட்டிட்டு வந்துக்கிற. உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்போ பாருங்க, எல்லாரும் ஊழியம் செய்யலாம், எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஏன்னா தேவனுடைய கற்பனை அது. உலகம் என்றும் கடந்து சென்ற சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சுமைத்தலை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சபைக்கு வருகிற எல்லார் மேலும் விழுந்த கிழமை. ஆனால் சிலரை கர்த்தர் மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார். இது எல்லாரும் அல்ல. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், அதே போல எபேசியரில் நீங்கள் வாசிக்கலாம். இட் இஸ் ஆஃபீஸ். சிலருக்கு சில ஸ்தானங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு சில இடத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாசிப்பில்லை என்றால் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பில்லை என்றால், இங்கே மோசே அவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணல, பிடிக்கல. எடுத்தவங்க வாசிங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினார். ஆமா, பாருங்க, மோசேயை கொண்டு மாத்திரம். பாஸ்டர் மட்டும் தான் பேசுவாரா? பாஸ்டர் மட்டும் தான் ஞானஸ்தானம் கொடுப்பாரா? பாஸ்டர் மட்டும் தான் கம்யூனியன் கொடுப்பாரா? பாஸ்டர் மட்டும் தானா? இங்கே அவங்க சொல்றாங்க, மேரியாம் சொல்ற காரியம் வாசிங்க. மோசேவை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையா என்று என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டு, என்னவா? கர்த்தர் அதை கேட்டு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கே மேரியாம் 10ஆம் வசனத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம், குஷ்டரோகி ஆனாங்க தேவ ஊழியருக்கு விரோதமாய். ஏன்னா தேவன் அவர்களை எங்க வச்சுன்னு இருக்கிறாரு? கரத்துல வச்சுன்னு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை கேள்வி கேட்கணும், who gave you this authority? பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு ஊழியக்காரன் ஆகணும் என்ற ஆசையே இல்லை. எனக்கு ஆக வேண்டிய 2 ஆசை, ஒன்று சினிமா நடிகன் ஆகணும், இல்லைனா மாடல் ஆகணும். ஏன்னா அப்பா அப்படி இருந்தேன் நான், நீட்டு முடிய வச்சுக்கின்னு பார்க்குறவங்கெல்லாம் அப்பா ஸ்டைல் ஆகுறியே, அப்படி இருக்கிறே இப்படி இருக்கிறேன், இந்துமே என் மைண்டில் இருந்த ஒரே இது, ஒன்று மாடல் ஆகணும், இல்லைனா சினிமா நடிகன் ஆகும். எனக்கு பேசுகிறதுக்கு அப்போ திறமை இல்லை. நிறைய முறை என் சாட்சியை சொல்லியிருக்கிறேன், என்னால் இது போல் நின்று பேசவே முடியாது. இது போல் இல்லை, தனி நபரோடு கூட என்னால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அப்போ எனக்குள்ளே இருந்த ஒரு மன அழுத்தம் என்னன்னா, இதற்காக நான் அழைக்கப்படலை. ஐ எம் நாட் கால்ட் டு ப்ரீச். ஐயா செஞ்சாரு, அண்ணன் செய்வாரு, யாரோ செய்கிறாங்க, பட்டு நான் ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு கொஞ்சமும் இல்லை. நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறேன், ஒரு சபையில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான், வெளிநாட்டு சபையில். ஏறக்குறைய ஒரு 200 பேர் இருப்பாங்க சபையில். நான் அந்த வாரத்தில் பாஸ்டர் இல்லை, என்னை பேச சொன்னாங்க. நான் போனேன், என்னுடைய ரூமில் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜன்னலில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளே கிரவுண்டு, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் டீ எஸ்டேட்டு தான். ஜன்னலில் நின்று நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், 1 மணி நேரம் பேசினேன், ஒரே சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணேன், ஜன்னலில் நின்று எல்லா ஜனங்களும் நிற்கிறதை போல் ஒரு மெசேஜை கொடுத்தேன், 1 மணி நேரம் பேசினேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, 2 செய்தி ஆகிடுச்சு. போகிறேன், அந்த சண்டே வந்துச்சு, பேசுகிற வாய்ப்பு கிடச்சிச்சு, வர்ஷிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது பைபிள் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிக்கிற எனக்கு பேசுகிற வாய்ப்பு 10:30 மணிக்கு என் கையில் கொடுத்தான். பேசினேன், ஃபஸ்ட்டு செய்தியை பேசிட்டேன், திருப்பியும் பேசுகிறேன், செகண்ட் செய்தியும் பேசிட்டேன். எவ்வளோ நேரம் பேசினேன் தெரியுங்களா? 9:30 மணிக்கு கொடுத்தாங்க, 9:35 வரைக்கும் பேசினேன். எவ்வளோ நேரம் பேசினேன்? எப்படி இருந்திருக்கும் யோசித்துவான். எனக்கு இந்த அழைப்பு இல்லவே இல்லை. என்னால் ஊழியம் செய்ய முடியாது, பேச முடியாது, பிரசங்கிக்க முடியாது, முன்னாடி நிற்க முடியாது, என்னால் முடியாது. ஏன்னா இது என்னால் வந்த காரியம் அல்ல, என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா.
எனக்கு இந்த அழைப்பு, இந்த ஊழியம், ஐயா என்னை கம்பல் பண்ணுறாரு, என்னை பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு, இப்படி என்று இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு என்ன தெரியுங்களா? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்தில் போய் அவர் திறந்து வைத்து தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. என்ன அது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த வார்த்தையை முதல் நாளிலே நான் ஜெபம் பண்ண ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பேசினார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம், திருப்பியும் கர்த்தர் அதை பேசுகிறார். நான் அங்கே வெளிநாட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற டீமோடு கூட நான் ட்ரம்ஸ் வாசித்தேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு தலைப்பின்னானா இதே வேர்டிங். திரும்ப 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 ஒரு வாரம் கர்த்தர் அந்த வார்த்தையை வைத்து என்னை திரும்ப திரும்ப எனக்கு கன்ஃபார்ம் பண்ணினே இருந்தார். எனக்கு கிதியோனை போல சந்தேகம் இருந்துச்சு, ஏன்னா என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ திறமை இல்லை. ஆனால் கர்த்தர் நான் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போ மேரியாம் என்ன சொல்கிறாங்க? உமா கொண்டு மட்டும்தானா? இவர் பெரிய ஆளுன்னு நினைப்பு, மைக்கை பிடிச்சதுமே இவர் பெரிய ஆளுன்னு நினைப்பு, இவர் மட்டும் பேசுவார், நாங்களாம் உட்காந்து கேட்கணுமா? நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நான் எந்த வண்டியில் வரேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது கோபம் கொண்டு, காட் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, எந்த வசனம்? 9ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் அதை கேட்டா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய, நிறைய விசுவாசிகளுடைய சாபத்திற்கு கூட ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஊழியக்காரர்களை, ஆமாம், ஏதாச்சும் நிறைய ஊழியக்காரங்க இங்கே வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த விசுவாசிங்களை வச்சுக்கின்னு தாங்கவே முடியல. எனக்கே ஞாபகம் இருக்கு, ஒரு முறை அந்த பழைய சர்ச்சில் கொட்டாய் சர்ச்சு, அப்போது நான் அபிஷேக பெருசாகிறேன், அபிஷேக் காட்டிலும் சின்ன பையனா சர்ச்சில் உட்காந்துனுக்கிறேன். ஐயா உட்காந்துனுக்கிறாரு. விசுவாசிங்க ஐயா கிட்ட சண்டை போடுறான். ஐயா கிட்ட சண்டை, பயங்கர சண்டை. அது எப்படி சொல்லலாம், அப்படியே அப்படின்னு கத்தினுக்கிறாங்க. நான் அப்படியே உட்காந்துன்னு அம்மா பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறேன். பிரச்சனை என்ன தெரியுங்களா? அம்மா தான் பிரச்சனை. அம்மாவை தான் குற்றவாளியாக தீர்த்துக்கணும் திட்டினே இருக்கிறான். திட்டி 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 கடைசியாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்போ தான் சண்டை புரியுது. என்ன சண்டைன்னா, பின்னாடி இருந்த வீட்டில் மெத்த மேலே அம்மா போகும்போது இந்த சகோதரர் வந்திருக்கிறாரு. அம்மா வந்து சோத்திரம் சொல்லாமல் உள்ளே போயிட்டாங்களாம். என்னது? சோத்திரம் சொல்லாமல். அம்மா சொல்கிறாங்க, நான் கவனிக்கல, நான் பார்த்துன்னு தான் சொல்லியிருப்பேன், எனக்கு என்ன கஷ்டம் சொல்லியிருப்பேன். ஆனால் அம்மா என்னை பார்த்துட்டும் என்ன பண்ணல, சோத்திரம் சொல்லாமல் போயிட்டாங்க. சோத்திரம் சொல்லாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு உங்களை பயமுறுத்ததுக்காகல என்னை பற்றி பேசினா அவ்வளோதான், அப்படி என்றால. ஆனால் நல்லா இருந்த ஒரு பையன் இறந்து போயிட்டார். அவர் திக்கற்றவராய் விடப்பட்டார். ஏன் தெரியுங்களா? இங்கே மேரியாமை போல தான் கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்களை எங்கே வச்சிருக்கிறாரு? கரங்களில் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே வாசிப்பீர்கள் என்றால் என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேவுக்கு முன்பதாக எழும்பி மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபையின் மேலே உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு கூட்டம், சபைக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க. டீமாக பேசுகிறான். டீமாக பேசி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழுக்கள் சேர்க்குறாங்க. ஐயாவை எப்படி குறை சொல்லலாம், வாங்க பாருங்க, அவர் எப்போ பார்த்தாலும் இவருக்கு தான் முக்கியத்துவம் குத்துனேக்கிறாரு, அவர் மட்டும்தான் பாட விடுறாரு, இவரை மட்டும்தான் ஜெபிக்க விடுறாரு, நம்மளாம் என்ன பண்ணுது, வாங்க நம்ம கேட்போம், வாங்க நம்ம போய் கேட்போம். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் 31ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 16:31. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோரோகு கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது.
டீமை கூடி தலைவனாகி மோசே தான் நம்மளை நடத்துவாரா, நம்மளுக்கு நடத்த தெரியாதா, வாங்க போகலாம், வாங்க இப்படி பண்ணலாம் அப்படி என்று அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக கேட்டு இருந்து பேசி முடிஞ்சதுமே என்னாச்சு, அவன் ஒருத்தனுடைய சொத்து, அவனுடைய உறவினர், அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பூமி என்ன பண்ணுச்சான், திறந்து அப்படியே விழுங்கி போட்டுட்டு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியக்காரன்னா என்னது, அலட்சியமாக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு ரகசியம். இதெல்லாம் காலைல சர்ச்சிலே பேச வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு ரகசியம், எல்லாருக்கும் தெரியாது. ஊழியக்காரரை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஊழியக்காரர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனியன் சாப்டர் 2 verse 13. 1 தெசலோனியர் 2 அதிகாரம் 13 வசனம் நான் வாசிக்கிறேன். அங்கு சொல்லப்படுது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? ஊழியக்காரர் பேசுறத எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? ஒரு மனுஷன் பேசுறதா ஏற்றுக்கொள்ளலை. ஆமாம், இவருக்கு ஞாயிற்றுக்கிழமையானா இதான் வேலை, எப்போ பார்த்தாலும் வந்து திட்டினுக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு என்றால் இது மனுஷருடைய வார்த்தையா அல்ல. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? தேவனுடைய வார்த்தையா. இன்றும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் அதுதான். டோன்ட் லிசன் டு த வேர்ட் as a man speaks, but listen to the word as God speaks. தேவன் பேசுகிறார் என் கூட, தேவன் பேசுகிறார் என் கூட, அப்படி என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அங்கே இருந்தவர்கள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டான். மனுஷனுடைய சத்தமா இதை என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. தேவன் பேசுகிறதா. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு செய்தியை கொடுக்க வரணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய டென்ஷன். என்னால் வந்து டக்குன்னு என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. வந்துட்டா கூட எனக்கு அப்படியே ஆர்ட் பக்கு 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 நிறைய முறை நான் சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன வரும், படன்னு இருக்கும். ஐயோ பேசணுமே, என்ன பேசுது, என்ன சொல்ல போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை. அப்போ என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்து நிற்கிறோன்னா சும்மா வந்து என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அதற்கான ஆயத்தம் வேணும். They need to be prepared. They need to sit front before God. தேவனுக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஒரு முறை இந்த தாமஸ் ராஜ் அவர் இறந்தபொழுது சாட்சி சொன்னாங்களாம். அவங்க மருமகன், என் துணைவியார் சொன்னாங்க, அவங்க லைவ் பார்த்துனே இருக்கும்போது அவர் இந்த கொரோனா டைமில் உட்கார்ந்து அழுறார். ஆண்டவரே ஒரு வார்த்தை தார, ஆண்டவரே ஒரு வார்த்தை தார ஆண்டவரே. அப்போ அவங்க மருமகள் சொல்கிறாங்களாம், வெறும் எங்கள் அப்பா, என்னது தாமஸ் ராஜ் பாஸ்டர், அவங்க துணைவியார், நானும் எங்கள் கணவர், 2 பிள்ளைங்க, அவ்வளவுதான். இந்த 4 பேருக்காக அவர் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்து சொல்கிறார், ஆண்டவரே ஒரு வார்த்தை தார ஆண்டவரே ஒரு வார்த்தை தார ஆண்டவரே. இந்த 4 பேருக்கு கூட அவர் ஏதோ நம்ம பசங்க தானே, நம்ம பையன் தானே, நம்ம மருமகள் தானே, நம்ம பேர பிள்ளைகள் தானே, சரி எடுப்போம்பா, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் வாசி, அப்படியே பேசலை. அவர் என்ன பண்ணுறாரா, இந்த 4 பேராக இருந்தாலும் அது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க ஏதோ என்ன பண்ணல, சாதாரணமாக வரல. they have heard from God. தேவனிடத்திலிருந்து கேட்டு அதை மனிதனிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறாங்க. இரண்டாவதாக கலாத்தியர் 4:14. என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை அசட்டை பண்ணாமல் அரசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? ஆமாம், அவர் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அவங்க பார்க்கல. அங்கே சொல்லப்படுகிறது, உண்டான சோதனையிலே நீங்கள் என்னை அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும், என்னை கனவீனப்படுத்தாமலும், இவர் இழுத்துனே இருப்பார், இவர் பிளேடு போட்டுன்னு இருப்பார், இவர் இப்படி, இவர் அப்படி என்று அவரை குறித்ததான பலவீனத்தை பேசாம அவரை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம், தேவ தூதனை போல.
அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, அதுக்கும் மேல கிறிஸ்து இயேசுவை போலவே என்ன நீங்க என்ன பண்ணீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. ஏன்னா they realized இவங்க சாதாரணங்கள் அல்ல, இவர்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிற நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதம் 104:4 நம்ம வாசிக்கிறோம், ஊழியர்கள் எப்படி என்றால் அக்னி ஜுவாலைகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி. எப்படியா? அக்னி ஜுவாலைகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி. இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இங்கே நம்ம வாசிக்கிற வண்ணமாய் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் ஆரோனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாய் பேசி முறுமுறுத்ததை போல நீங்கள் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வலது கரத்திலே வைத்திருக்கிற நட்சத்திரங்களாய் தேவ ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தி இரண்டாவது ஒரு காரியம் அதே 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த குத்து விளக்கு என்று சொல்லும்பொழுது அதுதான் நம்ம ஏற்கனவே 20ஆம் வசனத்தில் வாசித்தோம், 7 சபைகளுமாம் என்று சொல்லு. நீங்கள் 1 பேதுருவிலே இதே அதிகாரத்திலே 12-13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும்பொழுது தேவனை குறித்ததான அந்த வெளிப்பாடு வரும்பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலும் நிலை அங்கீகரித்தவராய். அப்ப சபைக்குள்ளே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இதை ஒரு கட்டிடமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் தான், ஆனால் இது தேவனுடைய வீடா பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. தேவன் இங்கே இருக்கிறார். யாக்கோபு உணராமல் இருந்தான். அவனுக்கு தெளிவு வந்தபொழுது அவன் சொல்லுகிறான், இது பயங்கரமான இடம். இது எப்படிப்பட்ட இடம் என்றால் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஏன்னா இங்க வேதம் சொல்லுகிறது, குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன், சபைக்குள்ளே உலாவுகிற தேவன். இன்னைக்கு கூட நான் இங்க நிக்கல, என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். ஒருவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? கவனிக்கல. நானும் முகத்தை தான் பார்த்தப்பா, நல்லா தலையாட்டுறாங்க, நல்லா இங்கே தான் இருக்குது கான்சென்ட்ரேஷன். ஆனால் ஒருத்தர் பார்த்துனே இருக்கிறார். எங்கே தான் பார்க்குறாரு? இருதயத்தை தான் பார்த்துன்னு இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் என்ன என்று அவர் அறியும் பொழுதே ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்பில் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்களே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். எடுத்தவங்க வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. குத்து விளக்குனா என்ன? வெளிச்சத்துக்காக வைக்கிற ஒரு கார். அப்போ தேவன் சொல்லுகிறார், நீங்க தான் அந்த வெளிச்சம். கொரிந்தியர்ல நம்ம அதை வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவ வீடாயிருக்கிறீங்க. நீங்க தான் அந்த வெளிச்சம், நீங்க தான் அந்த சபை. உங்களுக்குள்ளே தான் இந்த மகா பெரிய தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த வெளிச்சத்தை நம்ம மூடி வைக்க கூடாது. சபை யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது. சபை செயல்பட்டு கொண்டே இருக்கணும். சபை திருவள்ளூர்ல இருக்கிறவர்களுக்கு அறிமுகம் ஆயிக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒன்று நடக்குது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ராஜாக்களும் பிரபுக்களும் இந்த ஒளியை தேடி வரணும். எம்எல்ஏக்கள் வரணும், எம்பிகள் வரணும், ஐஸ்வர்யவான்கள் வரணும், படுத்த மேதைகள் வரணும், ஏழைகள் வரணும், ரவுடிகள் வரணும், திருடர்கள் வரணும், எல்லா வியாதிஸ்தர்களும் வரணும். ஏன்னா இங்கே எரிகிற இந்த விளக்கு அவர்களுக்காக தான் எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த விளக்கினுக்குள்ளே, இந்த விளக்கின் மத்தியிலே ஒருவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால் யாத்திராகமம் 23:26. 23:26. ஆமாம், கர்ப்பம் விழுகிறதும் 23:26. ஆமாம், மலடு உன் தேசத்தில் இருப்பது இல்லை, உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துவேன். எனக்கு அதில் வெளிப்பட்ட ஒரு காரியம், சபைக்குள்ளே மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒளி, இதுதான் உலகத்திற்கு ஒளி, இதுதான் உலகத்திற்கு வெளிச்சம். இங்கே தேவன் உலாவும் பொழுது இது கர்ப்பம் தரித்து கொண்டே இருக்க வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்களை இங்கே என்ன பண்ணணும், கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இன்று கூட நான் வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறபடியினாலே இந்த சபை எப்படி இருக்கக்கூடாது, மலட்டு சபையா எப்படி இருக்கக்கூடாது? ஆமாம், வேதம் சொல்லுகிறது, அவரை உயர்த்தும் போது ஜனங்களை தம் பக்கமாய் அவர் என்ன பண்ணுவார், இழுத்து கொள்வார். பிதாவானவர் எனக்கு அருளாதவர்கள் என்னிடத்தில் வருவதில்லை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இழுத்துங்கணும். வியாதி இருக்கிறவன் நேரம் ஈவினிங் வந்து உட்கார்ந்துணும். பாருங்க, நிறைய முறை எவன்ஸ் ராபர்ட்டை குறித்து நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த எழுப்புதல் வந்து அந்த சபையில் நான் இருந்தேன். அப்போ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா இதே போல் சபை ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டின்னு வந்து சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சாலும் காலியாக என்ன பண்ணோம், இடம் இருக்கும். அப்படி இருந்தும் 3-4 சபைகள் அங்கே இருக்குது. ஒரு சர்ச்சுக்கே மொத்த கிராமமும் போதும். ஆனால் அது இல்லாமல் 3-4 சர்ச்சு இருக்கிறது. ஏன்னா அந்த எழுப்புதல் வந்தபோது தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஊரில் தான் இருந்தான். ஒரே நாளிலே ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நாம் பாவி நாம் பாவி நாம் பாவி என்று ஆலயத்தை தேடி வந்தாங்க. 24 மணி நேரம் 7 நாட்கள் சபை திறந்தே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் சீக்கிரத்திலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவன் நோவாவை பார்த்து சொன்ன காரியம், பேழையை உண்டாக்கு. கடைசியாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா மிருகங்கள் வந்தது அப்படின்னு தான் வாசிக்கலாம். என்னது? அனிமல்ஸ் கேம் டு நோவா. மிருகங்கள் நோவாவின் இடத்துல வந்தது. இவர் போயிட்டு, சிங்கமே வாங்க பேழைக்கு வாங்க, யானையே வாங்க பேழைக்கு வாங்க, பாம்பு நீ வா நீ வா, கழுகை பறந்து வந்துரு, எதையும் கூப்பிடல. இவர் என்ன பண்ணார், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இப்போ நம்மளும் என்ன பண்ணிட்டோம், பெரிய பேழையை உண்டாக்கிட்டோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய ஜலப்பிரயம், ஒரு அழிவு வரப்போகிறது. அதற்கு முன்பதாக எல்லாம் மிருக குணமுள்ள எல்லாரையும் கர்த்தர் எங்கே கொண்டு வர போகிறாரு, தேவனாகிய பேழைக்குள்ளே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் முதலாவது உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், இங்கே இருக்கிற யாருமே மலட்டு தன்மையோடு இருக்கக்கூடாது. தேவ ஆலயத்தில் என்ன இல்லை, மலடு இல்லை. தேவ ஆலயத்தில் மலடு இல்லை. எல்லாரும் ஒருவேளை இந்த உங்கள் வருஷங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கூட உங்கள் பேரை சொல்கிறவங்க இந்த சர்ச்சில் இல்லைன்னா நீங்கள் யாராக தான் இருக்கிறீங்க. ஆமாம், சீக்கிரத்தில் உங்கள் பேரை சொல்கிற ஒருத்தர் இங்கே என்ன பண்ணா இருக்கணும். என் பேரை சொல்கிற ஒருத்தர் இங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அதே போல் தேவன் உங்கள் மலட்டு தன்மைகளை எல்லாம், சபையில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவன் அந்த தன்மைகளையும் முற்றிலுமாய் மாற்றி போடணும். இரண்டாவதாக, உபாகமும் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உபாகமும் 29:5 வாசிங்க. 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சை பழைதாய் போகவில்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் திராட்சரசம் மது குடிக்கவும் இல்லை. நீங்கள் இவ்விடத்தில் வந்தபொழுது, தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, குறைவு ஒன்றும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. தே லேக் நத்திங். ஒரு குறையும் இல்லை. ஏன்னா தேவன் தேவ சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் அந்த சபையிலே இஸ்ரவேலர்கள் கடந்து போகிற இடத்திலே தேவன் உலாவி கொண்டு இருந்தபடினாலே அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாத போது சபைக்குள்ளே இருக்கிற நமக்கும் ஒரு குறைவும் இருக்காது. ஏன்னா தேவன் தேவ சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.